ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பேக் பண்ணுறது, டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் பேக் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் கிளிப்ஸாக போட்டு வச்சுருந்தேன். ஸோ நிறையா டவுட் எல்லாருக்கும். ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ லைவாக டெமோ காமிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சால்ட்டு ஒரு பேனு எடுத்துருக்கிறேன். ஸோ ஆன் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற பீட்ஸ் அதில் போடுறோம். என்கிட்ட பீட்ஸ் இல்லை, ஸோ இவ்வளோ தான் இருந்தது பழைய பீட்ஸு. ஸோ அதை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எதுக்காக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னா, ஜஸ்ட்டு சால்ட்டு நமக்கு அடியில் ஹீட் ஆகி ஓவர் ஹீட் ஆகி பிளாக் ஆகிடக்கூடாது. ஸோ லைவ்னால உங்களுக்கு நான் டைம் காமிச்சிக்கிறேன். இப்போது டைம் 2:44 ஆகுது ஆக்சுவலாக. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், 2:44 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கை விடாமல் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே, அந்த சால்ட்டு அந்த பேனில் பட்டு கருப்பாகிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சால்ட்டு கலரும் சேஞ்ச் ஆகும், நம்ம பீட்ஸோட கலரும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது ஆக்சுவலாக பிளாக் கலராக வர்றது நல்லா தெரியும். ஸோ அதான் லைவாக போட்டுடலான்னு பார்த்தேன். ஸோ நீங்கள் விடாமல் அந்த கடலை ஃப்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் அந்த மணல் கிடச்சா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டையுமே நீங்கள் மறுபடியும் அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் நிறையா மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதிலெல்லாம் நிறையா பிரேக் ஆனதுனால இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை. அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணது. இந்த கங்கு வச்செல்லாம் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அவனில் பேக் பண்ணி பார்த்தேன். ஸோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். நீங்கள் அந்த பீட்ஸ் டேரெக்டாக அந்த பேனில் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அது பட்டுச்சுன்னா மட்டும் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க. இப்போ டெமோனால நான் மிக்சடாக எடுத்துருக்கிறேன். ஸோ சின்ன பீட்ஸ்னால் சின்ன பீட்ஸாக எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ்னால் மீடியம் சைஸு. மேக்ஸிமம் நம்ம பல்காக தான் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த பீட்ஸ்க்கே நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா அதை ஃப்ரை போய் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரை பண்ணுறப்பவும் கொஞ்சம் பிளாக் ஆகிக்கிட்டே வருது. அது மாதிரி அந்த கம்பி எல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறப்போ லைட்டாக ஃபெவிகால் தொட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணாலே போதும். அப்போ அந்த பீட்ஸ் நம்ம செஞ்ச உடனே அதை பண்ணிடணும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் ஹோல் போட்டு அதில் நீங்கள் ஃபெவிகால் நிறையா போட்டு அந்த பீட்ஸ் ஒட்ட வச்சிங்கன்னா ஹீட் பண்ணுறப்ப நமக்கு அந்த கம்பியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஈரமாக இருக்கிறப்பவே நீங்கள் அந்த பீட்ஸ்குள்ளே லைட்டாக ஃபெவிகால் தொட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அது மாதிரி ட்ரை பண்ணுறதும் சன் ட்ரை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நிழல்லையே உலர்த்தி பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை போய் நல்லா கலர் சேஞ்சஸ் தெரியுது, நல்லா பிளாக் ஆகிக்கிட்டே வருது. நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே மட்டும் இருங்க. ஸோ இது எதுக்காகனா ஜஸ்ட்டு வாட்டர் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், பெயிண்ட்டை நம்ம இது பண்ணுறப்ப ஒரே ஈவனாக அழகாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. நம்ம பேக் பண்ணுறதுக்கும் அதை பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் இது பண்ணவே செய்கிறோம். ஸோ இப்போவே பிளாக் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் முடிய போகுது. இந்த அளவு இருந்தாலே போதும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பேசுகிறனால கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்லாவே பிளாக் ஆகிருக்குது. இந்த அளவு போதும். இது கூல் ஆனதுக்கப்புறம் எடுங்க.
ஸோ டைம் காமிக்கிறேன் பாருங்கள். 2:48 49 ஆகுது. 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் முடிஞ்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ. பாய்.